தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது ஜனநாயகன் அப்படின்ற படப்பிடிப்புல பிஸியாக இருக்காரு. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சி வேலைகளையுமே ஒரு பக்கம் கவனிச்சிட்டு இருக்காரு. தளபதி விஜய் அவர்களை சுற்றி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு சில சர்ச்சைகள் சுற்றி கொண்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பல வதந்திகளுமே பரவிட்டிருக்கும். இவர் அரசியலுக்கு வரும் முன்பாகவே இப்படித்தான் இருந்தது. அரசியலுக்கு வேற வந்துட்டார். இன்னும் அது அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்து தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுக, இவங்க மட்டும் இல்லாம பாஜக அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து தற்போது செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. அந்த வகையில இவங்க சோசியல் மீடியாக்கள்ல தளபதி விஜய் அவர்களை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியுமே அவதூறாக தொடர்ந்து பேசுவதுண்டு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்தையே சரியா கவனித்துக் கொள்றது கிடையாது. அவருடைய மனைவி அவரை பிரிந்து கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிவிட்டது அப்படின்னு அண்மையில கூட திமுக பிரமுகர் ஒருவர் சொல்லியிருந்தாரு. இதனை பார்த்து தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது, எங்களுடைய குடும்பத்தை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, மீறி மீண்டும் பேசினால் கண்டிப்பாக நான் வழக்கு தொடுவேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா அவங்களுடைய தரப்புல இருந்து அறிவிப்புமே வெளியாகி இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.